இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி ரிவ்யூ. அதாவது கிட்டத்தட்ட தொடர்ந்து 13 நாளா ரிப்பன் பில்டிங்க்கு எதுக்கான உட்கார்ந்து போராட்டம் நடத்தின கூலிகள் பத்தின ரிவ்யூ தான். இரவு இவர்கள் எல்லாமே காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன நம்ம காரணம்னு கேட்டா இல்ல எங்களுக்கு நீதிமன்றம் சொல்லிருச்சு அவங்க எல்லாம் அப்புறப்படுத்துங்க, நாங்க சொல்லி பார்த்தோமே போராடுறவங்க நீங்க அப்புறப்படுத்துங்க, இல்ல நீங்களே எந்திரிச்சு போங்க எங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி நள்ளிரவு இந்த தூய்மை பணியாளர்கள் அதாவது இந்த கூலிகளோட கிளைமேக்ஸ் நடந்திருக்கு. அது எப்படின்னு இங்க இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு, அதாவது நம்ம எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும் இல்லையா, அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடினப்போ நடந்த எப்படி அந்த போராட்டம் முடிவு பெறும் நிலையில நம்ம ஜெயிச்ச நிலையில ஒரு காவல்துறையை உள்ள அனுப்பி எல்லாத்தையும் கைது பண்ணி அடிச்சு விரட்டினாங்களோ அதே மாதிரி நேற்று நள்ளிரவு இந்த தூய்மை பணியாளர்களையும் அடிச்சு விரட்டியிருக்காங்க. இது ஏன் அவங்க அடிச்சு விரட்டினாங்க, இவங்க அப்படி என்னதான் கேட்டாங்கன்னு பார்த்தா, திமுக அவர்களோட 2021 தேர்தல் வாக்குறுதிகள்ல நாங்க இதெல்லாம் நிறைவேற்றுவோம், எக்காரணத்துக்கு ஒன்றும் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்க மாட்டோம் அப்படிலாம் சொன்னீங்களே, இப்ப திடீர்னு தனியார் மயமாக்கி என்ன ஒரு பிரைவேட் கம்பெனில போய் வேலைக்கு சொல்றீங்க, அவன் என்ன வயசானவனை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான், என் உடம்புல நோய் இருந்தா வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான், அப்ப என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலை போயிருவேன்னு சொல்லி அவங்க ரோட்ல இறங்கி போராடும் போது அவங்கள்ட்ட மினிஸ்டர்ஸ் பேசினாங்க. பேசவே இல்லையா? இல்ல பேசினாங்க, மினிஸ்டர்ஸ் பேசினாங்க, மேயர் பேசினாங்க. இத்தனை பேர் பேசியும் சரி வராத ஒரு போராட்டம் காவல்துறையை வச்சு அடக்கி ஒடுக்கி அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது பண்ணும்போது மட்டும் சரியா வந்துருமா இல்ல சரி வர முடிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு கூலி படம் 1000 கோடி அடிச்சுதான் இல்லையா, அதுதானே நமக்கு கேள்வி. அவ்வளவுதான்.